சென்னையில் அரசு ஒப்பந்தாரர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் தேனாம்பேட்டையில் உள்ள விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி. சென்னை தேனாம்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய பாஷ்யம் அடுக்குமாடி குடியிருப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் வசித்து வருகிறார். அவரது இல்லத்தில் காலையிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இவர் பொறுப்பு வகித்து வருகிறார். குறிப்பாக லாட்டரி அதிபராக இருக்கக்கூடிய மார்ட்டினுடைய நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்று சென்னை தேனாம்பேட்டை, ஆரியபுரம், அதே போன்று மந்தைவெளி, வேப்பேரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலையிலிருந்து தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளுக்கு பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு சொந்தமான இல்லங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரக்கூடிய செல்வராஜ் என்பவரது வீட்டிலும், அதே போன்று சென்னை வேப்பேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலும், அதே ராஜா அண்ணாமலைபுரம், மந்தைவெளி, தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கஸ்தூரி ரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் இல்லங்களிலும் இந்த சோதனை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த பொது விநியோக திட்டத்தின் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றில் வழங்குவது பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாக ஏற்கனவே நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக தமிழகத்தில் குறைந்த விலைக்கு துவரம்பருப்பு கிடைக்கிற பொழுது அதனை வெளிச்சந்தையில் கனடா மஞ்சள் துவரம்பருப்பு 3 மாதங்களுக்கு முன்பே சுமார் 60,000 டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பல கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 கிலோ துவரம்பருப்பு 134.70 ரூபாய்க்கும், கனடா துவரம்பருப்பு 133.75 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், வெளிச்சந்தையில் கனடா பருப்பு 120க்கு கிடைக்கிற பொழுது அதனை ஏன் இவ்வளவு அதிகமான விலை கொடுத்து, குறிப்பாக 134.70 அந்த ஏறக்குறைய ஒரு 25 ரூபாய் அளவிற்கு கூடுதலாக ஒரு கிலோவிற்கு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் இது என்ன மாதிரியான முறைகேடுகள் நடைபெற்று இருக்கிறது என்பது குறித்து தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த கனடா துவரம் பருப்பு வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும், அதே போன்று பாமாயில் கொள்முதலிலும் பல முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக நவம்பர் 8ஆம் தேதி இதற்கான டெண்டர்கள் விடப்பட்டு சுமார் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்கனவே டெண்டர் விநியோகம் பெறுவதற்கான அந்த ஆணைகள் எல்லாம் இந்த ஒப்பந்ததாரர்கள் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 22,000 டன், அதாவது அந்த துவரம் பருப்பு தனியார் நிறுவனம் ஆர்டர் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று அந்த நிறுவனம் கூட ஒரு 15,000 டன் பருப்பை இன்னும் சப்ளை செய்யாமலே இருக்கிறது. அந்த நிறுவனத்திற்கே இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருப்பதால் பல்வேறு சந்தேகங்களை இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கூடுதலாக எதற்காக இந்த டெண்டர் வழங்கப்பட்டது, இதில் என்னென்ன மாதிரியான முறைகேடுகள், யார் யார் தொடர்பில் இருக்கிறார்கள், யார் யாருக்கு எவ்வளவு பணம் கைமாறி இருக்கிறது என்கிற பல்வேறு ஆவணங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சிக்கியிருப்பதாகவும், அதனுடைய அடிப்படையிலேயே இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனுடைய அந்த இல்லத்திலும், அந்த தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இல்லத்திலும் இந்த சோதனையானது தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய அந்த தொழிற் பாதுகாப்பு படையினுடைய காவலர்கள், ஆயுதமேந்திய காவலர்களோடு இந்த சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் ரேஷன் கடைகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு அந்த பொருட்கள் வழங்குவதில் இப்படிப்பட்ட முறைகேடுகளை இந்த விடியா திமுக அரசினுடைய ஆட்சியில் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு ஒப்பந்ததாரர்கள் எப்படி இதெல்லாம், இவர் ஏற்கனவே குறைபாடு இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே பொது விநியோக திட்டத்தின் முறையாக ஒப்பந்தம் கோரப்பட்ட அந்த பொருட்களை வழங்காதவர்களுக்கு எல்லாம் எப்படி ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்புலத்தில் யார் யார் சிக்கப் போகிறார்கள் என்பதை இந்த சோதனையுடைய நிறைவிலோ அல்லது சோதனையுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்விலோ தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.